இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீங்க 2 பேரும் மட்டும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க? மத்தவங்க எல்லாம் எங்க? அதான் நீ நானும் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு? அமுதா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டியா? கூப்பிட்டேமா, பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க, வேண்டான்றாங்க. என்ன இது, எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பசிக்கலையா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நமக்கு என்ன, நம்ம சாப்பிடுவோம். அத்தை, என்னாச்சு? எல்லாரும் சாப்பிட வராம பசிக்கலன்னு சொல்லிட்டீங்களாமே? ஆமாமா, எனக்கு பசிக்கல. பசிக்கலையா? பல்லவி, மா, என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரி. ஸ்ரீஜா, யார் வந்தா என்ன, நம்ம சாப்பிடலாம். சரி, இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாங்க. அதெல்லாம் வொர்க் அவுட் ஆகும். நீ சும்மா புலம்பாத. ஆமா. சமர். அம்மா வர சொல்லிட்டாங்க. நான் முன்னாடி சரி. போறேன், நீ வா. சரி. வா இசை. அம்மா, எல்லாரையும் எப்படி சம்மதிக்க வச்ச? அது ஒண்ணும் இல்ல விஷா. அன்னைக்கு முகூர்த்தத்துல முகத்தை மூடிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் என்ன தாலி கட்ட வச்சல்ல, உனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். ராகவ், என்ன நீ பசிக்கலன்னு சொன்னியா? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. ஆமா, பசிக்கலம்மா. பல்லவி, நீ? ஆமாமா, எனக்கும் பசிக்கல. பசிக்கல சுபத்ரா. என்ன இது? எனக்கும் பசிக்கல சுபத்ரா. என்ன தப்பா இருக்கே, எல்லாரும் பசிக்கலங்கறாங்க. எனக்கும் அதான் ஒண்ணும் புரியல. என்ன மீனாட்சி, நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டியா? ஆமா, உன்னோட கல்யாண நாள தடபுடலா கொண்டாடணும். ஐயோ, என்ன மீனாட்சி நீ? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்கு வேண்டாம்னா வேண்டாம். அப்போ நாங்க யாரும் சாப்பிட மாட்டோம். ஏன் எல்லாரும் சேர்ந்து பசிக்கலன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. உண்மையை சொல்லுங்க. அம்மா, தயவு செஞ்சு நாளைக்கு உங்க கல்யாண நாள்மா, நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். ப்ளீஸ் அதுக்கு ஒத்துக்கோங்க. நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க சாப்பிடுறோம். ஸ்ரீஜா, ஐயோ, நம்ம மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். பார்த்தா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. சாப்பிடாம இருக்கலாம். உட்காருங்க, அத்தை எப்படியோ ஒத்துக்க மாட்டாங்க. வாங்க, நம்ம சாப்பிடலாம். வாமா வர்ஷினி, வா சாப்பிடலாம். இல்ல அத்தை, பசிக்கல. நீயுமா? ஆமா, நீங்க கல்யாண நாள கொண்டாட ஒத்துக்கிட்டாதான் சாப்பிடுவோம். எப்படிமா என்னோட கல்யாண நாள சந்தோஷமா கொண்டாட முடியும்? உன் முகத்தை பார்த்து நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் சொல்லு? இந்த கல்யாணத்தால அதிகமா பாதிக்கப்பட்டது நீதாம்மா. அது இன்னும் அதிகமா என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. அத்தை, நான் அதை எப்பவோ மறந்துட்டேன். அதை விடுங்க அத்தை. உங்களுக்கு கல்யாண நாள் கொண்டாடணும். ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு எனக்காக ஒத்துக்கோங்க அத்தை. ப்ளீஸ். சரி, நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். வர்ஷினி, தேங்க்ஸ். தேங்க்ஸ். வா வா, சூப்பர்ப்பா. அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ஆமாடா. அப்போ நான் மேனேஜரை வர சொல்லிடுறேன். ஃபங்க்ஷனுக்கான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிச்சிடலாம். இல்ல இல்ல, வேணா ராகவ். வழக்கமா எப்பவுமே மேனேஜர் தானே பண்றாரு. ஆனா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம அத்தைக்கு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் அரேஞ்ச் பண்ணவா?
அஃப்கோர்ஸ் தாராளமா பண்ணி இசை. தேங்க்ஸ் தேங்க்ஸ். பிரியா அக்கா உடனே என்ன பார்க்க நீ வீட்டுக்கு கிளம்பி வாயேன். சரிங்க அக்கா. ஸ்டேஜா பாத்தியா அவ எப்படி ஸ்கோர் பண்ணான்னு? இதுக்குதான் அவ பிளான் பண்ணிருக்கா. பண்ணட்டும் பண்ணட்டும், பாத்துக்கலாம். என்ன விஷாலண்ணா, நாளைக்கு அம்மா அப்பாவோட கல்யாண நாள் செலிப்ரேஷன் சூப்பரா செலிப்ரேட் பண்ணனும். அண்ணி சூப்பர் அண்ணி. இது எல்லாமே உங்களால தான். என்னால மட்டும் இல்ல, நம்ம எல்லாராலையும் தான். நாளைக்கு எப்படி டெக்கரேட் பண்றேன்னு மட்டும் பாரு. பிரியா வந்துடட்டும். இந்த வீட்ல எல்லாரும் ஷாக் ஆகுற அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ண போறேன். சூப்பர். வர்ஷினி, அக்கா ஹாப்பியா? வர்ஷினி, உனக்கு தான் நாங்கெல்லாம் நன்றி சொல்லணும். நீ சொன்னதுக்கு அப்புறம் தானே அத்தை ஒத்துக்கிட்டாங்க. உன் ஆசைக்காக தான். நீ தானே ஆசைப்பட்ட. ஹலோ, அப்பா, என்ன விஷயமா? எதுவும் பிரச்சனை இல்ல? இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சுப்பா. இத்தனை நாள் அந்த சுபத்ரா முகத்துல சிரிப்பு இல்லாம எப்போதும் கவலையோட ஒரு மாதிரியா இருந்தாங்க. ஆனா நாளைக்கு அந்த சுபத்ராவோட கல்யாண நாள்பா. கல்யாண நாளை கொண்டாட போறாங்க. நாளைக்கு கொண்டாடி அவங்க முகம் சந்தோஷமாவே இருக்க கூடாதுப்பா. அவளை சந்தோஷமா இருக்க விட கூடாதுமா. இருக்க விடவே கூடாது. சாதாரண நாள்ல நீ செய்யறத விட ஒரு நல்ல நாள்ல, சந்தோஷப்பட வேண்டிய நாள்ல ஏதாவது பண்ணாதான் வலி அதிகமா இருக்கும். இந்த கல்யாண நாள்ல அவ வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு மரண வேதனை அனுபவிக்கணும்பா. நிச்சயமா. நல்லா சந்தோஷமா இருந்த நம்மளோட வாழ்க்கைய கழிச்சு போட்டவாவ. அம்மா இல்லாம நீயும், மனைவி இல்லாம நானும் நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா வாழ முடியாம எவ்வளவு வருத்தமா இருக்கு. ஆமாப்பா, உங்களையும் அம்மாவையும் பிரிச்சுட்டு அவ மட்டும் சந்தோஷமா கல்யாண நாள் கொண்டாடணுமா? நடக்க விடக்கூடாதுப்பா. ஸ்ரீஜா, சொல்லுங்கப்பா. அப்பா சூப்பர்ப்பா. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா போதும்பா. அந்த சுபத்ரா தூக்க மாட்டி சித்துருவா. நாளைக்கு அது நடக்கதாமா போகுது. அவங்க கல்யாண நாள துக்க நாளா மாத்தி காட்டுறேன்.